ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இன்றைக்கி நைட் அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு நீங்கள் பரப்பி வைக்கலாம். உறுதியாக சொல்ல முடியுமா? நான் வேணா உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? நாளைக்கு ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுமா? இந்த மாதிரி சும்மா அப்படியே பேச வேண்டாம், சொல்கிறேன். பர்மாவா, தாய்லாண்டா, நாட்டு ரகமா, கோ 57 56 அப்படின்னு கேளுங்க. அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்ச பிறகு அதை எடுத்து நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா, மண் சட்டியில் போட்டு வச்சிங்கன்னா, 2 தாய்லாந்து கருப்பு கவனி, இது பாதி வெள்ளையாக இருக்கும், பாதி கருப்பாக இருக்கும். நாம் வைத்திருக்கும் அரிசியை அமாவாசை அன்று இரவு முழுவதும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு. வணக்கம் நண்பர்களே. கருப்பு கவனி அரிசி வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்றீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது நார்மலாக வெள்ளை அரிசி சாப்பிட்ருக்கிற நீங்கள், நம்ம கருப்பு கவனி சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லதுன்னு முடிவெடுத்து கருப்பு கவனி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் கருப்பு கவனி அரிசியில் நிறைய வகை இருக்குதுங்க. குறிப்பாக ஒரு 4 வகை இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல வகை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனது கோரிக்கை. 1 பர்மா கருப்பு கவனின்னு சொல்லுவாங்க. நல்லா குண்டாக இருக்கும், ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். 2 தாய்லாந்து கருப்பு கவனி, இது பாதி வெள்ளையாக இருக்கும், பாதி கருப்பாக இருக்கும். 3வது நாட்டு ரகம், இது வந்து ஒரு கால்வாசி வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் சன்னமாக இருக்கும். அடுத்தது கோ 57 அப்படிங்கிற ஒரு வகை. இதில் இந்த கோ 57 அப்படிங்கிறது ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது மரபணு மாற்றப்பட்ட கருப்பு கவனி. இப்போ நிறைய இடங்களில் நாம் வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசி வேண்டாங்கிறதுக்காக தான், பாரம்பரிய அரிசிக்கு போங்கங்கிறதுக்காக தான் கருப்பு கவனி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அந்த கருப்பு கவனிலேயே மரபணு மாற்றி சாப்பிட கொடுக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. ஹைப்ரிட் எதுவுமே உடம்புக்கு நல்லதல்ல. கோ 57, கோ 56 இதெல்லாம் ஹைப்ரிட், மரபணு மாற்றப்பட்டது. அதனால் கருப்பு கவனி வாங்கும் பொழுது அந்த விற்கிறவர்கிட்ட கேளுங்க. நானும் நிறைய கடையில் போய் கருப்பு கவனி வாங்கும்போது கேட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியலிங்க. அதான் கருப்பாக இருக்க கருப்பு கவனி அப்படிங்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கும் முதலாளிக்கும் எதுவுமே தெரியலிங்க. எல்லாம் கருப்பாக இருக்கிற அரிசி வாங்கி வச்சுட்டு கருப்பு கவனி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது அவங்கக்கிட்ட கேளுங்க, இது என்ன ரகம்? பர்மாவா, தாய்லாண்டா, நாட்டு ரகமா, கோ 57 56 அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு திரு முழிச்சாங்கன்னா கடையிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா இது கூட தெரியாமல் ஒருத்தர் கடையில் வச்சுருக்காங்கன்னா எதை கொடுத்தாலும் வாங்குவாங்கன்னு அர்த்தம். அதனால் எனது ஆலோசனை என்னென்னா, கருப்பு கவனி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் நாட்டு ரகங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்கள். வாங்கும்பொழுது அவங்ககிட்ட கேளுங்க, இது நாட்டு ரகமா அப்படின்னு கேளுங்க. உறுதியாக சொல்ல முடியுமா? நான் வேணா உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? நாளைக்கு ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுமா? இந்த மாதிரி சும்மா அப்படியே பேச வேண்டாம், சொல்கிறேன். அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஒருவேளை அவர் தெரியலன்னா சாரிங்க எனக்கு தெரியலிங்கன்னு சொல்லிடுவார். அதனால் கருப்பு கவனி அரிசி வாங்கும் பொழுது நாட்டு ரகமா என்பதை பார்த்து வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமாவாசை அன்று நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அரிசியை உங்கள் மொட்டை மாடியில் பரப்பி வச்சுருங்க. இரவு அமாவாசை இரவு வானத்தை பார்க்குற மாதிரி, வீட்டு மொட்டை மாடி இல்லையா பரவாயில்ல, வாசலில் திண்ணையில் எங்கேயாவது நீங்கள் வச்சுருக்க அரிசியை பரப்பி வைங்க. எப்போ? அமாவாசை இரவு. இன்றைக்கி நைட் அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு நீங்கள் பரப்பி வைக்கலாம். கோழி சாப்பிடாம, மற்ற வேறு எதுவும் அசுத்தம் செய்யாமல், விலங்குகள் எதுவும் பார்க்காம நீங்கள் பாதுகாப்பாக என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க. செஞ்சுட்டு அமாவாசை இரவு முழுவதும் அரிசி வானத்தை பார்த்து இருக்க வேண்டும். மழை வராமல் பார்த்துக்கு. மழை வந்துச்சுன்னா இப்போ எடுத்துருங்க. இது ஒரு ஐடியா. நாம் வைத்திருக்கும் அரிசியை அமாவாசை அன்று இரவு முழுவதும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு, காலையில் சூரிய உதிச்சோன்னா வெயில் வரும் இல்லைங்களா, உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இரவு கொஞ்சம் பனியாக இருக்கிறனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 8 மணி 9 மணி
கணக்கு 8 மணியா 9 மணியாங்கிறது முக்கியம் இல்ல. புரிஞ்சுக்கங்க. இரவு பனியால் ஏற்பட்ட அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் வெயிட் பண்ணி, நல்லா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது 10 மணி ஆகட்டும், 11 மணி ஆகட்டும், சில ஊர்ல 12 மணி ஆகும் காயறக்கு. கான்செப்ட் இவ்வளோதான். அரிசி நல்லா தண்ணி இல்லாம காஞ்ச பிறகு, அத எடுத்து நீங்க டப்பால போட்டு வச்சீங்கன்னா, மண் சட்டியில போட்டு வச்சீங்கன்னா, 6 மாதங்களுக்கு அந்த அரிசி சக்தியோடு கெட்டுப் போகாமல் இருக்கும். இது ஒரு ஐடியாங்க. தேவைப்படுறவங்க இந்த ஐடியாவை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஆலோசனையை, இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ட்ரெடிஷனல் ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட், சிவப்பரிசி பாரம்பரிய சிவப்பரிசி உணவகம் வைத்திருக்கும் திரு சம்பத் அவர்கள். சின்ன சேலத்துக்கும் ஆத்தூருக்கும் நடுவுல நத்தக்கரை டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்திலேயே ட்ரெடிஷனல் ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பக்கம் காரில் போகும்போது நீங்கள் காலையிலையோ மதியமோ சாயந்தரமோ அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். தரமான ஆர்கானிக்கான சுவையான ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான அருமையான லஞ்ச் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அங்கே போய் சாப்பிடுங்க. சம்பத் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் சில விஷயங்கள் கேள்விகள் கேட்கலாம். அவர்கிட்ட பேசும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு வீடியோலையும் புது புது விஷயத்தை நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா? அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில் இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில் ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.